காஞ்சிபுரம் பகுதியில் போகி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தனராஜ், வணக்கம். காஞ்சிபுரத்தில் எந்தெந்த பகுதிகளில் அந்த போகி பண்டிகை தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது? குறிப்பாக இவங்க கொண்டாடுற அந்த போகி பண்டிகையில் தீயில எந்த மாதிரியான பொருட்களெல்லாம் இட்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதுவும் அறிவிச்சிருக்காங்களா? இது தொடர்பான முழு விவரம் தன்ராஜ். தை பிறந்தால் வழிபிறக்கும் என கொண்டாடப்படுகின்ற தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. அதனை முன்னிட்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடுவது தமிழர்கள் மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையிலே காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற மக்கள் அந்த தங்கள் வீடுகளில் சுத்தம் செய்து பொங்கல் பண்டிகை வரவிதமாக தங்கள் வீடுகளை சுத்தம் செய்வார்கள். அது வாடிக்கையாக நடைபெறுவது. அந்த வகையிலே வீடுகளை சுத்தம் செய்து சேகரிக்கப்பட்ட குப்பை கூலங்கள் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு தேவைப்படாத பொருட்களை, பழைய பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்திருந்து இன்று அதிகாலையிலேயே காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் நகரம், மாநகரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களான ஒரிக்கை, செவிடிமேடு, அந்த வையாவூர் மொத்தம் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு அந்த பழைய பொருட்களை, வீடுகளை சுத்தம் செய்து சேகரித்த பொருட்களை, குறிப்பாக தங்கள் வீடுகளில் இருக்கின்ற துணிமணி, பழைய துணிமணிகள் மற்றும் இந்த பாய், தொடப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தம் செய்கிற பொருட்கள் அனைத்தையுமே தற்போது வீட்டு வாசல் முன்பு தீ வைத்து தீயிட்டு குளித்து வருகிறார்கள். இதற்காக அதிகாலை 3 மணியிலிருந்தே அந்த அனைத்து பகுதியிலுமே பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளோடு எழுந்து வீட்டு வாசல் முன்பு அந்த குப்பைகளை கொட்டி தற்போது எரித்து வருகிறார்கள். சிறியவர்களுக்கு போகி மேளம் என்று சொல்லக்கூடிய மேளங்களை வழங்கி இருந்த காரணத்தால் அவர்கள் அந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகள் முன்பு மேளம் கொட்டி மகிழ்த்து அந்த போகி பண்டிகை வரவேற்று வருகிறார்கள். குறிப்பாக புகையில்லா போகியை கொண்டாட வேண்டும் என்று தமிழக அரசு பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக பழைய பிளாஸ்டிக் பொருட்களை எரிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வரும் சூழ்நிலையிலே தற்போது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் பயன்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தால் பழைய பொருட்களான இந்த பாய், தலகாணி மற்றும் பேப்பர் உள்ளிட்ட பொருட்களை எரித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். போகி பண்டிகை கொண்டாடி தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக தற்போது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தனராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.